ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் இன்றைக்கு 2 தீமோத்தேயு புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி 2 தீமோத்தேயு புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படித்து ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2ஆம் நிருபம், தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் படிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக எழுதின நிருபம், அவன் தன்னுடைய ஊழியத்தை பின்தொடர்ந்து செய்யும்படி தீமோத்தேயுவுக்கு கட்டளையிட்டு அல்லது தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தின் வார்த்தைகளைத்தான் நாம் படித்தோம். இதை எழுத வேண்டிய சூழ்நிலை, எழுத வேண்டிய காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். தன்னுடைய ஓட்டம் முடிகிற சூழ்நிலையில் இருக்கிறது. பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போகிறேன், இந்த தேகத்தை நான் விட்டு பிரிந்து போகிற காலம் வந்தது. நான் நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கான ஜீவ கிரீடம் இருக்கிறது. ஆனால் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி அல்லது இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய், உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் வைராக்கியமாய் நிற்கும்படி, தேவனால் அந்த ஊழியத்தை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்டிருந்த தீமோத்தேயுவுக்கு உண்டான ஒரு பலவீனத்திலே அவனை பலப்படுத்தும்படி எழுதுகிறார். அதனால தான் நீங்க 7வது வசனத்தை படிக்கும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயந்து போயிருந்த தீமோத்தேயு, பவுலுக்கு ஏற்பட்ட இந்த பாடுகளின் நிமித்தம், பவுலுக்கு ஏற்பட்ட இந்த உபத்திரவங்களின் நிமித்தம், வசனத்திற்காய் வைராக்கியமாய் நின்ற தீமோத்தேயு, பவுலுக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கத்தின் நிமித்தம் சோர்ந்து போயிருந்த தீமோத்தேயு, பயந்து போயிருந்த தீமோத்தேயு. அதனாலதான் 8வது வசனத்தில் இருக்கிறது, என்னை குறித்து நீ வெட்கப்படாமல், பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்படுகிறதில்லை. அதான் நம்ம 12வது வசனம் படிச்சோம், நான் வெட்கப்படுகிறதில்லை. அதுபோல நீயும் என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லுகிறார். 16வது வசனத்திலே, ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. ஆமென். ஒனேசிப்போருவின் வீட்டார் அவர்கள் என்னை காப்பாற்றினார்கள். குறிப்பாக ஒனேசிப்போரு எனக்கு ஏற்பட்ட இந்த விலங்கி நிமித்தம் அவன் வெட்கப்படவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்படவில்லை, இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் இந்த உபத்திரவங்களை சகிக்கிறேன், நான் வெட்கப்படவில்லை. அதுபோல நீயும் வெட்கப்படாமல். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு உண்டாகிற பயம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கிறதற்கு நமக்கு உண்டாயிருக்கிற சோர்வு, ஐயோ என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கும், இதே போல இருக்கிற என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் கடந்தால் என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இந்த சமுதாயத்திலே நான் எப்படி வாழ முடியும், எனக்கு முன்பாக ஓடினவர்களுடைய பாடுகளை நினைக்கும் போது, எனக்கு முன்பாக கடந்து போனவர்களுடைய சூழ்நிலையை நினைக்கும் போது, அவர்கள் அனுபவித்த பாடுகள் உபத்திரவங்களை நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பயந்து போயிருக்கிற ஒரு தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை தைரியப்படுத்தும்படி, அவனை பலப்படுத்தும்படி 2:1 படிக்கிறது போல, ஆதலால் நீ கிறிஸ்து இயேசுவில் அவன் கிருபையிலே நீ பலப்படு என்று எழுதப்பட்ட நிருபத்தின் வார்த்தைகள் தான் இந்த 2 தீமோத்தேயு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பயம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு வருகிற சோர்வு, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு உண்டாயிருக்க சில வெட்கம்,
பாடுகளை நினைக்கும் போது, கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை நினைக்கும் போது, விலங்க நினைக்கும் போது, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின்பாக எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு ஏன் இந்த பாடுகள்? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அன்றைக்கு தீமோத்தேயு இருந்தான். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறையை தைரியப்படுத்த வேண்டியது அந்த தலைமுறை மேல் விழுந்த கடமை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கர்த்தர் அழைத்தார், என் ஊழியத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என் வேலை முடிஞ்சது, என் ஓட்டம் முடிஞ்சது, என் விசுவாச வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கல. அடுத்த தலைமுறையை உற்சாகப்படுத்தி இதே விசுவாசத்திலே அவர்கள் ஓடும்படி வாழும்படி எழுதப்பட்ட நிருபம் தான் 2 தீமோத்தேயு நிருபம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம இந்த விசுவாச பாதையிலே கர்த்தர் நம்மை பழக்குவித்தார், நடத்தினார், இத்தனை காலம் நம்முடைய ஓட்டத்தை ஓடினோம். ஆனால் இனி வருகிற காலத்திலே நமக்கு பின்பாக இருக்கிற சந்ததிகளை இதே விசுவாச வாழ்க்கையிலே பழக்குவிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்ததிகளை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகளை குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை இதே விசுவாசத்திலே வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. உலக பிரகாரமா முன்னேறணும், நல்லா படிக்கணும், ஆமா என் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சிடணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தரணும், என் பிள்ளை எப்படியாவது சமுதாயத்தில் உயர்த்தி வச்சிடணும். இந்த பாரமும் இந்த கவலையும் இந்த பயமும் பெற்றோர்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஆமென் ஆவிக்குரிய காரியங்களிலே என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ரட்சிப்பு கிடைத்த அனுபவங்களிலே என் தலைமுறை ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. நான் எப்படி இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடினேனோ, நான் எப்படி என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேனோ, நான் எப்படி என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேனோ, அதுபோல என்னுடைய சந்ததிகளும் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பிலேமோனுக்காக நிருபத்தை எழுதுகிறார், அதனாலதான் தீத்துவுக்கு நிருபம் எழுதுகிறார், அதனாலதான் தீமோத்தேயுவுக்கு நிருபங்கள் எழுதுகிறார், அதனாலதான் ஊழியத்தில் கூட இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆமென். இந்த ஊழியம், இந்த விசுவாச பாதை என்னோடு முடிந்து போகிறது அல்ல. நான் ஆலயத்தில் காண்பித்த வைராக்கியம், நான் கர்த்தருக்காக காண்பித்த வைராக்கியம், நான் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் காண்பித்த வைராக்கியம் என்னோட முடிந்து போகக்கூடாது. நான் எப்படி இந்த விசுவாச பாதையில் வைராக்கியமாய் நடந்தேனோ அதுபோல என் தலைமுறை நடக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாரம் இருக்குன்னு சொல்றவங்க, ஆமா என் தலைமுறை இப்படி எழும்பணும்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு விசுவாசமுள்ள தலைமுறை எழும்பட்டும்னு சொல்லுங்க. ரட்சிப்புக்கா வைராக்கியம் பாராட்டுகிற தலைமுறை எழும்பட்டும்னு சொல்லுங்க. பலவீனப்பட்ட எங்க தலைமுறை பலப்படட்டும்னு சொல்லுங்க. வெட்கப்பட்ட எங்க தலைமுறைகள் மறுபடியும் எழும்பட்டும்னு சொல்லுங்க. பயத்தின் ஆவியோடு இருக்கிற எங்கள் தலைமுறைகள் மறுபடியும் அன்பு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஜெபிங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த கடமை, இந்த பொறுப்பு பவுலுக்கு இருந்தது. பவுலுக்கு அவருடைய தேகத்தை விட்டு இந்த ஜீவன் பிரிந்து போகிற காலம் வந்தது. அவர் வாழ்க்கை முழுவதும் பானபலியாக அவர் வார்க்கப்பட்டார். அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடினார். அவருக்கு அவருடைய ஓட்டத்தை குறித்த நிச்சயம் இருக்கிறது. அவருக்கு அவருடைய ஓட்டத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது, அவர் பிரசன்னமாகிற நாளில் அதை எனக்கு தந்தருளுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனா என்னன்னா, எனக்கு பின்பாக இருக்கிற என்னுடைய தலைமுறை இதே வைராக்கியத்தோடு இதே நிச்சயத்தோடு ஊழியம் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பாருங்க 3வது வசனத்திலிருந்து சொல்றாரு, இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து ஆமென் உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணினேன். அல்லேலூயா. ஆமா, நினைச்சா மட்டும் போதாது, விரும்பினா மட்டும் போதாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இரவும் பகலும் அதற்காய் ஜெபிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனப்பட்டு போயிருந்த தீமோத்தேயுவுக்கு இரவும் பகலும் ஜெபித்தார். ஆமென். வெட்கப்பட்டு போயிருந்த தீமோத்தேயுவுக்காக இரவும் பகலும் ஜெபித்தார். ஆமென் ஆமென். கண்ணீரோடு இருந்த தீமோத்தேயுவுக்காக இரவும் பகலும் ஜெபித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கு. 3வது வசனத்தில் என்ன இருக்கு? இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்றதுக்கே நேரம் இல்லை, எல்லா வேலையும் செய்ய நேரம் இருக்கிறது. ஆனால் சந்ததிகளை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்க நேரம் இல்லை. ஐயோ, என் சந்ததி தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்கிற பாரத்தோடு இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள் குறைவு.
அதனாலதான் பிள்ளைகள் வாழ்க்கையை பிசாசு எளிதாக வஞ்சிக்கிறான். பிள்ளைகள் வாழ்க்கையை பிசாசு எளிதாக கொண்டு போகிறான். அதனாலதான் பாருங்க, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணினேன். தீமத்தை வடிக்கிற கண்ணீரை ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்த பவுல் ஞாபகம் பண்ணி இரவும் பகலும் ஜெபிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதையே தான் ஆகார் செஞ்சா. என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், அவன் கண்ணீர் வடிக்கிறதை நான் பார்க்க மாட்டேன், அவன் அழுகிறதை நான் பார்க்க மாட்டேன், அவன் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே முறையிட்டால் கர்த்தர் கிரியை செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் பிள்ளை மேல வாக்குத்தத்தம் இருந்தா, என் பிள்ளை மேல அழைப்பு இருந்தா, என் பிள்ளை மேல தரிசனம் இருந்தா, நான் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் என் சந்ததி எழுப்புவார்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி வைராக்கியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபித்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த எந்த சந்ததியும் ஒரு நாள் வீணா போகவே இல்லை. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அதில் பாருங்க 5வது வசனம். ஆமீன். இது முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்தது, அடுத்தது இது உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள் இருந்தது, அது உனக்குள் இருக்கிறது. அப்படின்னா அவன் தலைமுறை தலைமுறையாய் இந்த விசுவாசத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தலைமுறை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரவும் பகலும் உன்னை நினைக்கிறேன்னு மட்டும் அல்ல, உன்னை காண நான் வாஞ்சையாக இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆசை. எதுக்கு ஆசை? போய் பண்டை வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கா? போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கா? நல்ல சாப்பாடு போடுறாங்களா? உன்னை நல்லா இந்த ஹாஸ்டலில் பார்த்துக்கிறாங்களா? உனக்கு இங்கே பரவாயில்லையா? ஆமாம், உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உன்னை எந்த டீச்சராவது அடித்தாங்களா? அதை கேட்கறதுக்காக மட்டும் போல நான் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு போகிறதுக்குள்ள காரணம், அவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறானா, அவன் பலவீனப்பட்டு போயிருக்கிறானா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொய்ந்து போயிருக்கிறானா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயந்து போயிருக்கிறானா, அவனை உற்சாகப்படுத்தும்படி நான் காண வாஞ்சையாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு பார்க்கணும் சொல்லுங்க? எதுக்கு பார்க்கணும்? பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு ஹாஸ்டல் போகிறோம்ல, எதுக்கு? அவர்கள் பயந்து போயிருக்கிறார்களா? ஆமீன். அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களா? தொய்ந்து போயிருக்கிறார்களா? பலவீனப்பட்டு போயிருக்கிறார்களா? அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் 6வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்னத்தை ஞாபகப்படுத்துறேன்? அன்னைக்கு இருந்துச்சு பாரு உங்ககிட்ட ஒரு ஆவியின் வரம், அதை நீ மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பணும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை போனா பார்க்க போனா எதை ஞாபகப்படுத்தணும்? எதை ஞாபகப்படுத்தணும்? கேட்ட வசனங்களை ஞாபகப்படுத்து, கேட்ட வார்த்தைகளை ஞாபகப்படுத்து, கேட்ட பிரசங்கங்களை ஞாபகப்படுத்து, ஆவிக்குரிய காரியங்களை நீ நடந்த பாரு ஞாபகப்படுத்து. ஏன்னா தீமோத்தேயு பற்றி வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம், பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு ஆலோசனை சொல்றாரு. உனக்கு எல்லாமே என்ன பண்ணும் தெரியும். நான் ஒண்ணு சொல்லணும்னு இல்லை. இங்க கவனிங்க, நான் இங்க சொல்ற ஒரு ஆள் நடந்தா அத்தனை பேர் அங்க பாக்குறீங்க. கவனிங்க. அப்ப உனக்கு தெரியும். என்ன தெரியும்? உனக்கே தெரியும். நீ சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிற? படிச்சிருக்கிற. அது மட்டும் இல்ல, 14வது வசனத்துல நீ கற்று நிச்சயித்திருக்கிறாய். அடுத்தது அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாய். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. உனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க பாரு, இன்னார் இடத்துல நீ கற்ற பாரு, அதை நீ என்ன பண்ணு, உனக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பூட்டுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளே பிரசங்கங்களை ஞாபகம் வைக்கிறது இல்லை, நம்மளே வசனங்களை ஞாபகம் வைக்கிறது இல்லை, நம்மளே கேட்குற புத்திமதி ஞாபகம் வைக்கிறது இல்லை. நம்ம ஞாபகம் வச்சு பிள்ளைகளை நினைப்பூட்டணும். பாரு, அன்னைக்கு அங்கே சொன்னாங்கள்ல அந்த பிரசங்கத்தில், ஆமாம் அந்த பிரசங்கத்தில் அதை கேட்டு இல்லை, அதன்படி நீ வாழு. ஆமாம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஏன் தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு 26வது வசனத்தில், இது பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்யும்படி அநேகர் பிடிக்கப்படுகிற காலம். உன்னை கர்த்தர் பிடிப்பாருன்னு நினைச்சுதான் இத்தனை காலமும் நாங்கள் உன்னை வளர்க்கிறோம். உன்னை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாருன்னு தான் நினைச்சோம். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, உன்னை நான் தான் பிடிச்சு, உன்னை கர்த்தர் தான் பிடிச்சு இந்த ஊழியத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறார் நினைச்சிருக்கிறோம். ஆனா இந்த காலம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், கடைசி நாட்களில் கொடிய காலம். இந்த காலத்தில் பிசாசு அவனுடைய விருப்பத்தின்படி செய்ய அநேகரை என்ன பண்றான்? பிடித்து கொண்டிருக்கிறான். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் என் பிள்ளையை பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் என் பிள்ளையை பிடிக்கலன்னா அடுத்த வார்த்தை, பிசாசு அவன் இச்சையின்படி செய்ய பிள்ளைகளை என்ன பண்றானா? பிடிக்கிறான். இப்ப நம்மெல்லாம் போற போக்கில் பிள்ளையை பிடிச்சு, வாடா சர்ச்சுக்கு போலாம், வா ஜோம் பண்ணலாம் வா அப்படின்னும். ஆனா பிசாசு அப்படி பிடிக்கிறது இல்லை. எப்படி பிடிக்கிறானா? கண்ணி வச்சு பிடிக்கிறானா. எப்படி பிடிக்கிறான்? கண்ணி வச்சு. அப்படிதானே இருக்கு 26வது வசனத்துல, அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும். கண்ணி வச்சு பிசாசு என்ன பண்றான்? பிடிப்பான். அப்ப எவ்வளவு விழிப்பா இருந்தா, எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தா, எவ்வளவு தெளிந்த புத்தியோடு இருந்தா இதுல நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ள முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் 26வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. மயக்கம் தெளிந்து, மயங்கி பிசாசு மயக்கி இருக்கிறான். என்னத்துல மயக்கிறான்? எதுல மயக்கிறான்? 2வது வசனத்திலிருந்து பார்த்தா, தற்பிரியம், பணப்பிரியம், அப்புறம் வீம்பு, அகந்தை, தூஷணம், தாய் தகப்பன் கீழ்ப்படியாது, நன்றி அறியாது, பரிசுத்தம் இல்லாத, சுபாவ அன்பில்லாதது, இணங்காதது, அவதூறு, இச்சையடக்கம் இல்லாதது, கொடுமை இல்லாதது, நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். இதுல எல்லாம் தான் பிசாசு என்ன பண்றான்? மயக்கி வச்சிருக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எத்தனை பேருக்கு ஆசை, என் சந்ததி இந்த மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாக்கப்பட்டு பிசாசினால் பிடிக்கப்படாமல் என் பிள்ளைங்க தேவனால் பிடிக்கப்பட வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, என் கையில் விலங்கு இருக்குல்ல, அந்த விலங்கை குறித்து ஒனேசிப்போர் என்ன பண்ணலை? வெக்கப்படலை. காரணம், மனுஷனுடைய பார்வைக்கு தான் இது மனுஷன் போட்டிருக்கிற விலங்கு. ஆனால் எனக்கு தெரியும் இது தேவன் என்னை பிடித்திருக்கிறார் என்று அடையாளம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த ஊழியத்தில் என்னை வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்துகிறார். அதனால தான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றாரு, நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. பிசாசு பிடிக்கிறான் அப்படின்னு 26வது வசனத்தில் இருக்கு. பிடிக்கிறான்னு இருக்கா? என்ன இருக்கு? படிங்க. பிடிக்கிறான் அப்படின்னு மட்டும் இல்லை. நீங்க 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இழுக்கிறான். அடுத்து என்ன பண்றான்? இழுக்கிறான். 7வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, வசப்படுத்திக் கொள்ளுகிறான். இருக்கா இல்லையா? வசப்படுத்திக் கொள்ளுகிறான். பிடிக்கிறான், அப்புறம் இழுக்கிறான், அப்புறம் என்ன பண்றான்? வசப்படுத்துறான். சொல்லுங்க, பிடிக்கிறான், அப்புறம் இழுக்கிறான், அப்புறம் ஐயோ என் பிள்ளை நான் சொல்றதை நல்லா கேட்டுட்டு இருந்தான், கீழ்ப்படிஞ்சிருந்தான். இப்பெல்லாம் என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கறதே இல்லைன்னா அவன் உங்க வசத்துல இல்லை, வேறு யார் வசத்திலையோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம வசத்துல பிடித்திருந்தா பிள்ளைங்க நம்ம சொன்னா என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. வேறு ஒருவன் பிடித்து அவன் வசம் வைத்திருந்தால் அப்ப நம்ம சொல்றது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும்? கடினமா தோன்றும். இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டாயமான நிலைமையிலே தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இதில் 12வது வசனத்தை படிக்கும்போது அதில் நான் வெட்கப்படுகிறதில்லை, நானும் பாடுபடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிவேன்னு அர்த்தம் என்ன? அறிவேன்னா அர்த்தம் என்ன?
எனக்கு இயேசு யாருன்னு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இயேசு யாருன்னு சொல்லுங்க. இயேசு யாருன்னு தெரியுமா? நீங்க விசுவாசித்திருக்கிற இயேசு யாருன்னு தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிற இயேசு யாருன்னு தெரியும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்தில் இந்த இயேசு யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. இதே பவுல் தான் ஆண்டவர் முத பவுலை சவுலா இருந்து சந்திக்கும் போது ஆண்டவரை பார்த்து இவர் கேட்ட கேள்வி என்ன? நீர் யார்? நீர் யார் ஆண்டவரே? நீர் யார்? ஏன் இப்படி எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? நீ யார் என்று கேட்டான். ஆனா ஓட்ட முடிகிற கடைசி வார்த்தை சொல்லும் போது சொல்றாரு, இந்த 30-35 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில், இந்த ஓட்டத்தில் எனக்கு உலகத்தில் எந்த ஞானம் அறிவு இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. எனக்கு என் தேவன் யாருன்னு தெரியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அன்னைக்கு இயேசு யாருன்னு தெரியல. அன்னைக்கு என்கிட்ட சோர்வு வந்துச்சு. ஆரம்ப நாட்களில் என்கிட்ட பலவீனம் இருந்துச்சு. ஆரம்ப நாட்களில் நானும் பயந்து போனேன். ஆரம்ப நாட்களில் நானும் சோர்ந்து போனேன். ஆரம்ப நாட்களில் நானும் எப்படியாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து தப்பி போயிடலாம் நினைச்சேன். ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து தப்பி போயிடலாம் நினைச்சேன். ஆனா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்கு அந்த அறிவு குறைவா இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க பெற்றோர்கள் தேவன் யார் என்று அறிந்திருக்கிறத போல எங்களுடைய நாட்கள்ல நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவுக்கு அதான இருந்துச்சு. யோபு என்ன சொன்னாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் பூமியின் மேல் கடைசி நாளில் நிற்பார் என்றும் நான் அறிவு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவுக்கு இது ஏன் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இந்த அறிவெல்லாம் ஒன்றும் தெரியல. ஏன் ஆண்டவரே இது சம்பவிக்குது? ஏன் ஆண்டவரே இது நடக்கிறது? எனக்கு ஏன் இந்த பாடு? எனக்கு ஏன் இந்த நெருக்கம்? ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எது தெரியுதோ இல்லையோ, என் தேவன் யாருன்னு என்ன பண்ணணும்? தெரியணும். இது தெரியணும்னா இது நம்ம அப்படியே உட்காந்து அப்படியே சாதாரணமாக இருந்து எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கலான்னு இல்லை. பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆகிலும் எனக்கு எவைகள் எல்லாம் லாபமாய் இருந்ததோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிக்கணும், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றார், இந்த அறிவு எனக்கு சாதாரணமா கிடைக்கல. இந்த அவரை அறிகிற அறிவு, இந்த மேன்மை எனக்கு சாதாரணமா கிடைக்கல. இந்த 35 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்ததோ அதெல்லாம் நான் நஷ்டமாக எண்ணினதினாலே, குப்பையாக எண்ணினதினாலே இப்ப எனக்கு தேவனை அறிகிற அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காக சில காரியங்களை இழக்க தான் சில காரியங்களை அடைய முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இழக்காம, ஆமாம், எதையும் தியாகம் பண்ணாம இந்த அறிவை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? பல மணி நேரங்களை நான் தியாகம் செய்திருக்கிறேன். என் சரீர பலனை நான் தியாகம் செய்திருக்கிறேன். என் ஜீவியத்தை தியாகம் செஞ்சிருக்கிறேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணாமல் ஓடி இருக்கிறேன். அவன் இந்த அழைப்பை, இந்த சுவிசேஷத்தை அவன் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இத்தனையும் செஞ்சு தான் நான் தேவன் யார் என்று அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நான் எல்லாம் பட்டு ஒவ்வொன்றையும் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம், இந்த அனுபவம் எல்லாம் ஒரு நாளில் வந்ததில்லை. எனக்கு ஒவ்வொன்றும் பட்டு என்ன பண்ணும்? அப்படியே அனுபவமாக மாறுன்ற மாதிரி பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் நான் இழந்து இந்த மேன்மையை நான் பெற்றிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனால் இன்னைக்கு சபை, இன்னைக்கு தேவ ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை இழந்து 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 உலகத்தில் எதெல்லாம் நஷ்டம் என்று இருக்கிறதோ, குப்பையாக இருக்கிறதோ, அதை பற்றிய அறிவை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் எல்லா ஞானமும் தெரியும், உலகத்தில் எல்லா அறிவையும் அடைய முயற்சி பண்ணுறாங்க. செல்ஃபோன் எடுத்து உலக செய்தி, மற்ற செய்தி, எல்லா அறிவும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் கூட வீட்டில் ஒரு பிரசங்கத்தை போட்டு, ஒரு செய்தியை போட்டு, அல்லது தேவனுடைய வசனத்தை கேட்டு இயேசுவை அறிகிற அறிவை நான் அடையணும்னு நினச்சதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உலக செய்தியை கேட்குறோம், தேவ செய்தியை கேட்கறது இல்லை. உலகத்தின் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10வது வசனம் சொல்றாரு பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளானே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஆமென் இயேசுவுக்காக என் சுய விருப்பங்களுக்கு, என் ஆசைகளுக்கு, என் இச்சைகளுக்கு மறிச்சு 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 தான் நான் தேவன் யார் என்கிற மேன்மையை நான் அடைஞ்சிருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி பிரசங்கங்கள் கொஞ்சம் புரியாது தான், இந்த மாதிரி பிரசங்கங்கள் கொஞ்சம் உள்ளே போகாது தான், இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக ஆமேன் அல்லேலூயாலாம் வராது. இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கும்போது என்ன இது ஏதோ அப்படியே புரியாத மாதிரி இருக்கே, அப்படி இருக்கும். அதுதான் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையை குறித்த ரகசியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக ஒரு 31 வயசு, ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் ஒரு 35 வருஷம் கிட்டத்தட்ட ஊழியங்களை செய்தார். அதற்கப்புறம் அவருடைய ஜீவியம் அவருடைய ஓட்டம் முடிக்கப்பட்டது. இந்த 35 வருஷம் முடிகிற காலத்தில் பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் இந்த 35 வருஷத்தில் நான் தெரிஞ்சிருக்கிறேன்னா ஒரு 7 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நேரம் இல்லை. எதெல்லாம் பவுல் தேவனை குறித்து அறிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு 7 காரியங்கள். அதில் முதல்ல நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 படித்து பாருங்கள். கலாத்தியர் 1:15. போதும், கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய தேவன் யார் என்று பவுல் அறிந்திருந்த ஒரு காரியம், தாயின் வயிற்றில் இருந்து கர்த்தர் என்னை என்ன பண்ணாராம்? பிரித்து எடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் நான் 31 வயசுல தமஸ்குவுக்கு போகிற வீதியின் வழியாய் போய்கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை சந்தித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா பின் நாட்களில் பவுலுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது பவுலுக்கு ஒன்று தெரிஞ்சது, இந்த வாழ்க்கையோ, இந்த ஊழியமோ, இந்த ஜீவியமோ இது இன்னைக்கு நேற்றைக்கு ஏதோ தற்செயலா நடந்ததல்ல. யாரோ ஒன்று இயேசுவை பற்றி சொன்னதுனால நான் இந்த சபைக்கு தற்செயலா வந்து உட்கார்ந்துட்டேன் அல்ல. தாயின் வயிற்றிலே நான் இருக்கிற நாளிலேயே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நம்முடைய கருவை அழியாம கர்த்தர் காப்பாற்றினார். நம்ம வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கருக்கள் அழிக்கப்பட்டது. பெண்கள் எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். பெண்களாய் இருந்து எத்தனையோ கருக்கள் அழிக்கப்பட்டது. ஆமென். பெண்களாய் பிறந்த எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டது. ஆனா கர்த்தர் என்ன காப்பாற்றினது எதுக்கு தெரியுமா? தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்து எடுத்தது எதற்கு தெரியுமா? தேவன் என் மேல வைத்திருந்த உன்னத அழைப்புக்காக, நோக்கத்துக்காக. நல்லா விசுவாசிக்கிறவங்க 2 கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, என் கருவில் இருந்தே என்னை பிரித்து எடுத்தீரே ஆண்டவரே. சொல்லுங்க, என் கருவில் இருந்தே என்னை பிரித்து எடுத்தீரே ஆண்டவரே. எத்தனையோ கருக்கள் நான் பிறந்த நாட்களிலே, நான் வாழ்ந்த காலங்களிலே அழைக்கப்பட்ட போதும் என் கருவை கர்த்தர் காப்பாற்றினீரே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பவுலுக்கு தெரியும் இந்த ஊழியம் ஏதோ தற்செயலா ஆண்டவர் கொடுத்தாருன்னு. ஆமென். கருவில் இருக்கும் போதே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இதற்காக என்னை பிரித்தெடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்குமே அவங்க நல்லவங்க தானே, அவங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு, அவங்க ஏன் போயிட்டாங்க, அவங்க நல்லா தானே இருந்தாங்க, சார் நல்ல மனுஷன் தானே, அவங்களே ஆண்டவர் எடுத்துட்டாரு இப்படின்னு ஏன் அவங்கள எடுத்தார், ஏன் அவங்க போகிறாங்க அப்படின்னு கவலைப்படுறதை விட ஒன்று நினைக்கணும், என்னையா ஆண்டவர் இதுவரைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க.
எவ்வளோ பேர் எனக்கு முன்பாக இந்த ஓட்டத்தை அவன் ஓடி முடிச்சிட்டாங்கல்ல, என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே ஜீவனோட வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாதான் தேவனுடைய சித்தம் என்னதென்று நம்ம விளங்கி கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாம். ஆண்டவர் சவுலை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவா சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வருஷத்திலேயே அவன் தேவனுக்கு அவன் பிரியமில்லாத காரியத்தை சவுல் செய்கிறார். அப்பவே ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி சொல்றாரு, நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் சவுலை ராஜாவாக இராதபடி நான் தள்ளி அவன் ஸ்தானத்தில் வேறு ஒருவரை எழுப்புவேன். அதுக்கப்புறம்தான் 8 வருஷம் கழிச்சு தாவீதே பிறந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். சவுல் ராஜாவாயி 2வது வருஷத்துல ஆண்டவர் அவனை தள்ளிட்டு அப்பவே சாமுவேலை கொண்டு சொல்றாரு, உன் ஸ்தானத்துல வேறு ஒருவரை ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம்தான் யார் பிறந்தா? தாவீது பிறந்தார். தாவீது 30 வயசுல என்ன ஆகிறாரு? ராஜா ஆகிறாருன்னா தாவீது தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தாவீதை குறித்த ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கல்லு ரோட்டில் போகும்போதும் வரும்போதும், ஆமாம், மாசமாக இருக்கும்போது கடினமான வேலைகள் எல்லாம் அந்த மலை தேசத்தில் செய்யும் போதும் நான் அழிக்காமல் பாதுகாக்கப்பட்டேன்னா அதுக்கு காரணம் தேவன் என் மேலே வைத்திருந்த பெரிய திட்டம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் தாயின் கருவில். அதனால தான் அந்த ஆரோன் பாலா அவர் பாட்டு எழுதினாரு, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. கைத்தட்டி சொல்லாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது, ஆண்டவரே நான் எப்படி இதை செய்ய முடியும், நான் எப்படி இதை பண்ண முடியும், நான் எப்படி இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும்னு பயமும் தயக்கமும் இருந்தா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை இதை செய்யும்படித்தான் தாயின் கருவில் இருந்தே கர்த்தர் பிரித்தெடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எரேமியா சொல்றார், ஆண்டவரே நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. 5வது வசனம் சொல்லுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை நான் அறிந்து கொண்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்ற, நான் சின்ன பிள்ளை எப்படி பேசுறதுன்னு சொல்ற, எதுக்காகத்தான் உன்னை தாயின் கருவில் நான் உருவாக முன்னமே தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அன்பு தேவ சபையே, தேவ ஜனமே, உங்களோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். தைரியமா நம்பிக்கையோடு இருங்க. ஆமென். இந்த உலகம் தோன்றுகிறதற்கு முன்னமே கர்த்தர் என்னை முன்னறிந்து தாயின் கருவில் தோன்றும் முன்னமே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அப்போ முதல்ல பவுலுக்கு ஒரு நிச்சயம், இந்த 35 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கேயுமே அவருக்கு சோர்வும் பலவீனமும் பயமும் அவனுக்கு வராமல் இருந்ததற்கு ஒரு காரணம், ஆமீன், நான் தாயின் கருவில் உருவாக முன்னமே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது நேரம் இல்லை, அதுலேயே 16 கலாத்தியர் 1:16 படிங்க. போதும், இயேசுவை எனக்குள் வெளிப்படுத்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, இயேசுவை எனக்குள் வெளிப்படுத்தினார். நான் கருவில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். அடுத்தது 2வது, நான் எனக்குள்ளே இயேசுவை அறியும்படி
கத்தர் எனக்குள்ள ஒரு வெளிப்பாட்டை கத்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது தேவன் நமக்குள்ளே ஒரு கருவை போல கத்தர் வச்சார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டில் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கரு வளருகிறது போல வளருகிறோம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, தேவனை பற்றிய பெரிய அறிவும் நிச்சயமும் பவுலுக்கு இருந்தது என்னன்னா, இந்த வெளிப்பாடு தேவனே எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த ரட்சிப்பு நான் சம்பாதிச்சது இல்லை, ஆமென், இந்த இயேசுவை நான் போய் தேடி அறிஞ்சிக்கல, ஆமென், இந்த இயேசுவை ஆமென் நானே போய் தேடி தேடி கண்டுபிடிக்கல, அவர் என்னை தேடி வந்து எனக்கு அவரை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு கரு மாதிரி. இது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது அழிந்து போகவே கூடாது. அதனால தான் இது எழுதுற காரணமே கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இது மனுஷரால் அல்ல, இது மனுஷர் மூலமாய் அல்ல, இது தேவனே நமக்கு வெளிப்படுத்தின பெரிய வெளிப்பாடு. 12வது வசனம் பாருங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் அதை ஒரு மனுஷனால் கற்றதில்லை, இயேசு கிறிஸ்துவே என்னை வெளிப்படுத்தினார். நானும் உலக மனுஷனை போல வாழ்ந்துட்டு இருந்தேன், புறஜாதியை போல வாழ்ந்துட்டு இருந்தேன், பாரம்பரியத்தின்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தேன், சபையை பாலாக்கிட்டு இருந்தேன், ஏன் ஜனத்தாரில் ஏன் வயதுள்ள அநேகரை போல அவன் உலகத்தில் தேறி இருந்தேன், அவன் பாரம்பரிய நியாயத்துக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். ஆனா எனக்கு கர்த்தர் இந்த வெளிப்பாடை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானிகளுக்கு மறைத்ததை கர்த்தர் இந்த மலை தேசத்திலே பேதையான எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது படிச்சு கிடைச்ச வெளிப்பாடு இல்ல, இது படிச்சு கிடைச்ச வெளிப்பாடு, இது பட்டம் வாங்கி கிடைச்ச வெளிப்பாடு இல்ல, இது உலக ஞானத்தினால் வந்த வெளிப்பாடு அல்ல. அதனாலதான் பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அநேகருடைய கண்களுக்கு இது மறைக்கப்பட்டிருந்தது, அநேகருடைய கண்கள் இதை காணவில்லை, அநேகருடைய காதுகள் இதை கேட்கவில்லை, அநேகருடைய இருதயத்தில் இது தோன்றவே இல்லை, நமக்கோ தேவன் ஆவியிலே வெளிப்படுத்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உலக ஞானத்திற்கு பைத்தியமாய் இருக்கிறது. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி ரட்சிப்பு வரும் என்று அவர்கள் இதை பைத்தியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு இது தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளிலேயே உன்னதமான வெளிப்பாடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு பெரிய வெளிப்பாடு. அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுலை இயேசு சந்தித்ததை ஆமென் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:8 படிங்க. அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். எல்லாரும் சொல்லுங்க, அகால பிறவி போன்ற எனக்கு, அகால பிறவி போன்ற எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு, தரிசனமானார். நான் ஒரு பாவிகளிலும் பிரதான பாவி. பவுல் சொல்றாரு, நான் தான் சபையை துன்பப்படுத்தினேன், நான் தான் ஆமென் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமா செயல்பட்டேன், ஆனா எனக்கும் இந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரட்சிப்பு ரொம்ப பெருசு. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு ரொம்ப பெருசு. அதனால தான் கலாத்தியர்ல இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வெளிப்பாடெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனால் இப்போ கலாத்தியர் அதனுடைய 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்க. 19வது வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த வெளிப்பாடு ஒரு முறை கர்த்தர் கொடுத்தார். ஆனா கலாத்து பட்டணத்தில் இருந்த சபைக்கு பவுல் எழுதும் போது சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஆனால் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள், இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா? பவுல் அங்கலாய்க்கிறார், பவுல் பயப்படுகிறார். பவுல் அவர்களை ஆமென் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு பாருங்க. ஆமென் இப்படிப்பட்ட மன்னிக்கணும் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. ஆமென் இப்படிப்பட்ட இவ்வளவு புத்தியினரா, இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களா? எல்லாம் வீணாய் போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா?
மறுபடியும் இந்த கரு, இந்த உண்டாக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டிருந்த இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்பாடை ஜனங்க இழந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை அந்த வெளிப்பாடை இழந்திருந்தீங்கன்னா, பவுல் சொல்லுகிறது போல நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடை உனக்கு கொடுத்ததற்கு தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கிறது. யாருக்குமே கிடைக்காத இந்த இயேசு என்கிற வெளிப்பாடை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரே. அநேகருடைய கண்களுக்கு மறைத்ததை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரே. அநேகருடைய காதுகளுக்கு மறைத்ததை கர்த்தர் உன் காதுகள் கேட்கும்படி செய்தாரே. அநேகருடைய இருதயத்திற்கு தோன்றாத பல வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு தோன்ற பண்ணினாரே. அநேகருக்கு கொடுக்காத கிருபையை உனக்கு கொடுத்தாரே. அநேகருக்கு கொடுக்காத வரங்களை உனக்கு கொடுத்தாரே. அநேகருக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்தாரே. இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் கற்ப வேதனைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு உடையவனாக இருந்து நன்றாய் ஓடத் தொடங்கின அநேகர் இன்றைக்கு பாதியிலே தங்களுடைய ஓட்டத்தை முடிவு பெறுகிற நிலையில் இருக்கிறார்கள். தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கிறேன் என்ற பவுல் இன்னைக்கு நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, உங்களில் மறுபடியும் கிறிஸ்து உருவாகிறதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஒரு வேத ஆசிரியர் சொல்லும்போது, இந்த கற்ப வேதனை கிறிஸ்து மறுபடியும் உருவாகணுங்கிறது கற்பம் களைந்திருக்கிறத போல. ஒரு கரு களைக்கப்பட்டா அது தாய்க்கு எவ்வளவு வேதனையோ, அதுபோல இயேசு என்கிற கரு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு களைச்சிட்டான். அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்த அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனத்தை இன்றைக்கு அநேகர் உலகத்திற்கு பின்பாக ஓடி மறந்திருக்கிறார்கள். பவுல் சொல்றார், நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ரெண்டாவது பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒன்று, தாயின் கருவிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார். 2, இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் தான் வெளிப்படுத்தினார், எனக்கு தான் வெளிப்படுத்தினார் அப்படி அல்ல. இன்னும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ சபை விசுவாசிகள் இதே மலை தேசத்தில் இருக்கிறாங்க. அற்புதம் செய்கிற இயேசுவை தெரியும். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிற இயேசு தெரியும். வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற இயேசு தெரியும். கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு தெரியும். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவராய் என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தர் தொங்கி, கர்த்தர் என்னை ரட்சித்து மறுரூபமாக்கி நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்கிற வெளிப்பாடு அநேக ஜனங்களுக்கு இல்லாத போது அதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு அநேகர்கிட்ட இல்லை. இயேசு எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இயேசு எல்லாம் ஆமென் அப்படியே வாரி கொடுக்கிற இயேசு தான். அவங்களுக்கு தெரிஞ்ச இயேசு எல்லாம் அப்படியே உடனே வந்து கஷ்டத்துல உதவி செய்யற இயேசு தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச இயேசு சிலுவையில் அறையப்பட்டவரா என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமா இருக்கிறார். ஆமாம், எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆமாம் சிலுவையில் அறையப்பட்டவரா இயேசு என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம பாவத்தில் ஜனங்களை போல துன்மார்க்க உலகில் நம்மளை என்ன பண்ணியிருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். நம்ம குடிச்சா யார் கேட்க போகிறா? யாராவது கேட்பாங்களா? நம்ம வந்து பல பாவங்களில் அடிமைப்பட்டு போனால் யாராவது நம்மளை கேட்க போகிறாங்களா? இல்லை. நான் ஏன் இதெல்லாம் வெறுத்து இருக்கிறேன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என் கண்ணு பார்த்ததுனால தான். ஆமாம், நான் ஏன் பாவங்களுக்கு விலகி வாழ்கிறேன், நான் ஏன் பரிசுத்தத்தை விரும்பி வாழ்கிறேன்னா, அவன் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நான் நினைக்கும் போது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, ஆமாம் இனி இருக்கிற நேரம் இல்லை, சீக்கிரமாக சொல்கிறேன். 3வது 2 கொரிந்தியர் ஆமாம் நீங்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பவுல் சொல்கிறாரு, ஆமாம் பல பலவீனங்களிலே எனக்காக கிருபையை கொடுக்கிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையில் பவுல் ஆமாம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு முள் இருந்தது. 7வது வசனம், என்னை வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். அப்ப இந்த வெளிப்பாடை நான் பெற்றுட்டேன். எந்த வெளிப்பாடு? இயேசு என்கிற வெளிப்பாடை நான் பெற்றதற்கு பின்பாக இந்த வெளிப்பாடு நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கும் ஒரு முள் இருந்துச்சு. அது என் மாம்சத்துல தான் இருந்துச்சு. அது என்னை குட்டிட்டே இருக்கு. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நானும் வேண்டிக் கொண்டேன். ஆனால் வேண்டிக் கொண்ட பின்பு அந்த முள் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கும் அந்த முள் என்னை குத்துனாலும் எனக்கு ஒன்று தெரியும், என் கிருபை எனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் கிருபை உள்ளவரா என்னை பலப்படுத்துகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதில் பாருங்க 11ஆம் அதிகாரத்தில் 23 பாருங்க. ஆமீன் ஆமீன். அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், காவல்களில் வைக்கப்பட்டேன், மரண அவஸ்தையில் இருந்தேன், 1 குறைய 40 அடியாக 5 தரம் ஆமீன் அடி 39 அடி வாங்கி இருக்கிறேன், 5 தரம் 39 அடி. அதுக்கப்புறம் 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராம் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், சுயஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணத்திலே மோசம், வனாந்தரத்திலே மோசம், சமுத்திரத்திலே மோசம், கள்ள சகோதரர்ல மோசம், பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம். இத்தனைக்கு நடுவில் நான் ஒன்றை தெரிஞ்சிட்டேன், என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் ஆமென் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனம் இன்னைக்கு இருக்கு, வியாதிக்கு இன்னைக்கு இருக்கு, குறைவு இன்னைக்கு இருக்கு, கஷ்டம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் பலவீனத்தில் என் மேலே கிருபையாக இருக்கிற ஒரு ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அதனால தான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். அது எப்ப சொல்றாரு? ஆமென். பைபிள்ல எழுதி வசனத்தில் எழுதி இருக்கிறது போல, எப்போதும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும். பவுல் இதே பிலிப்பி பட்டணத்தில் தான் பவுல் ஊழியர் செய்யும் போது அவரை அடித்து தெருவில் இழுத்துட்டு போறாங்க. லீஸ்திராவில் அவரை கல்லறிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மிருகத்தில் எபேசுவில் மிருகத்தோடு, துஷ்ட மிருகங்களோடு போராடினார். இப்படி எல்லாம் போராடின பின்பும் ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல எப்ப பார்த்தாலும் யார் வேணாலும் என்னை அடிக்கிறது போல ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமீன். என்னை பலப்படுத்துகிற ஒரு இயேசு இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாம், என்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை முள்ளு வேணா என்னை குத்தட்டும், எனக்கு தேவ கிருபை போதும்னு சொல்லுங்க. ஆமாம், எத்தனை முள்ளு வேணா என்ன ஆமாம் பலவீனப்படுத்தட்டும், எனக்கு தேவனுடைய பலன் போதும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வது நேரம் இல்லை. ஆமென். சில நேரம் நெருக்கம் வரும்போது விடுவிக்கிற தேவனை பவுல் அறிந்திருந்தார். அவன் ஒரு முறை சிறைச்சாலையில் பவுலை சீலாமையும் அவர்கள் அடித்து கொண்டு போய் தொழுமரத்தில் மாட்டி வைத்த போது, அந்த பிலிப்பி பட்டணத்தின் சிறையில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டான போதும், பெரிய நெருக்கம் வந்த போதும், கட்டுகள் வந்த போதும் கர்த்தர் விடுதலையாக்குவார் என்கிறதை பவுல் அறிந்திருந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் அறிந்திருக்கிறேன், நெருக்கத்தில் விடுவிக்கிற தேவன் எனக்கும் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. நெருக்கத்தில் விடுவிக்கிற தேவன் எனக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். 3வது என்ன சொன்ன? பலவீனத்திலே பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அடுத்தது சில ஆபத்துகள் வரும்போது, சில நெருக்கம் வரும்போது விடுவிக்கிற தேவன் இருக்கிறார். ஆமீன். பவுல் ஆமீன் அந்த மெலித்தா தீவில் போகும்போது எல்லாரும் விறகுகளை வைத்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அனல் உரைத்து ஒரு பாம்பு வந்து அவனை அவன் கையை பிடித்து கடித்தது. உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஆமீன் அவ்வளவுதான், என்ன அபிஷேகம் பெற்ற மனுஷன்னு சொன்னாங்க. ஆமீன் தேவனுடைய மனுஷன்னு சொன்னாங்க. அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது, ஊழியம் முடிஞ்சது, அவ்வளவுதான், இவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு பல வார்த்தைகளை பவுலுக்கு விரோதமாக சொன்னாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 28ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆமென் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் ஆமென் இவன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, சமுத்திரம் தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் 5வது வசனம், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எத்தனையோ பலவீனங்கள் வந்தும், எத்தனையோ ஆபத்துகள் வந்தும், எத்தனையோ நெருக்கம் வந்தும் நான் ஒரு தீங்கும் அடையாமல் இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை அழிக்கும்படி, என்னை பலவீனப்படுத்தும்படி, என் ஜீவியத்தை முடித்து விடும்படி, ஆமை என் தரிசனத்தை முடித்து விடும்படி எத்தனையோ முறை ஆமென் அனல் உரைத்து பிசாசு சர்ப்பத்தை போல வெளிப்பட்ட போதும், அவ்வளவுதான், முடிந்தது என்று சொன்ன போதும் ஒரு தீங்கும் அடையாமல் கர்த்தர் என்னை விடுவித்தார்னு சொல்றவங்க ஆமென் நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆமென். ஜனங்கள் எல்லாம் அவன் வீக்கம் கண்டு சடிதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது இவன் தேவன் என்று சொன்னாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சமயம் பார்த்திருந்தார்கள். கண்டிப்பா தீமை வரும், இவனுக்கு ஒரு 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 சாவு வரும் என்று சொல்லி சமயம் பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒரு தீங்கும் இல்லாமல் கர்த்தர் என்னை இதுவரை பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை வயசு உங்க வயசு? 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு, ஆமா 80 வயசு வரைக்கும் இன்னைக்கு சபை நடுவை சாட்சி சொல்றாங்கன்னா அதெல்லாம் கர்த்தர் தீமை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறார். தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்திலே மறைத்து ஒளித்து நேரம் வரும்போது என்ன கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்துறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 5வது 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆமென் 19வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 4:19 இன்னொரு அறிவு நிச்சயம் பவுலுக்கு இருந்துச்சு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இருக்கிறார். ஆமென். 3வது என்ன சொன்னேன்? என் பலவீனத்திலே ஆமென் எனக்கு கிருபை கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். 4வது என்ன சொன்னேன்? ஆமென் ஆபத்து வரும்போது, சடுதியாய் தீங்கு வரும்போது நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். 5 எனக்கு குறை வரும்போது அங்கே கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் கன்னியாகுமரியில். அந்த கல்யாணத்தில் பிரசங்கமே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அதில் ஆமென் கானாவூர் கல்யாணத்தில் ஆகாரத்துக்கு குறைவு வந்துச்சு, அப்படி தானே? ஆகாரத்துக்கு வந்த குறைவையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நிறைவாக்குகிறார். அதே போல பவுல் எழுதுகிறார், உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. சில ஆவிக்குரிய குறைவுகள் வரும்போது அந்த குறைவையும் கர்த்தர் நிறைவாக்குகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது. என் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நடத்துறாருன்னு சொல்றவங்க, என்ன அப்படித்தான் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு எனக்கு என்ன குறைவுகள் இருந்தாலும், என் பலவீனம் சரீரத்தில் என்ன குறைவுகள் இருந்தாலும் என் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் அப்படின்னா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அடுத்தது 2 கொரிந்தியர் 1:4 6வது 2 கொரிந்தியர் 1:4 ஆமென் ஆமென் ஆறுதலை கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, ஆறுதலை கொடுக்கிற தேவன். உபத்திரவங்களில் அகப்படும் போது ஆமென் நாங்கள் ஆறுதல் செய்ய மற்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்கள் உபத்திரவங்களிலே எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சகலவித ஆறுதலின் தேவன் என்கிற அறிவு பவுலுக்கு இருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவன்? ஆமென். என்ன இழப்பு வந்தாலும் ஆமென் நான் இன்னைக்கும் விசுவாசத்தில் நிற்கிறேன். எத்தனையோ இழப்பு வந்துச்சு, குடும்பத்தில் இழப்பு வந்துச்சு. ஆமென். நேசித்தவர்கள் எல்லாம் இழந்த போது சில நேரம் விசுவாசத்தில் தொய்வு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கும் நான் நிற்கிறேன்னா, இன்னைக்கும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னா, அந்த இழப்புல எல்லாம் என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவனுடைய கரை என் மேல இருந்ததுனால நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமீபத்தில் போன வாரம் ஒரு 5ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு பாஸ்டருடைய 12 வயசு மகள், அவன் வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு விபத்தில், அவன் பாஸ்டருடைய 12 வயசு மகள் அவள் அந்த விபத்தில் இறந்துட்டா. எல்லாரும் ஒன்றா தான் போனாங்க. அந்த 12 வயசு பிள்ளை மட்டும் இறந்துட்டா. அப்போ அதில் பார்த்தேன், ஒருத்தங்க போய் அந்த பாஸ்டர்கிட்ட, என்ன பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என் பிள்ளை அவன் தேவனோடு இருக்கிறாள் அப்படின்னு அவர் தைரியமாக அவன் ஆறுதல் சொன்ன போனவங்கள்ட்ட அவங்க ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில இழப்புகள் என் வாழ்க்கையில் வந்தது எதிர்பாராமல் நடந்தது. சில ஊழியங்களில் வந்த இழப்புகள் எதிர்பாராமல் நடந்தது. ஆமாம், குடும்பத்தில் சில வந்த இழப்புகள் எதிர்பாராமல் நடந்துச்சு. சில பணம் இழந்து போயிட்டேன். ஆமாம், சில உயர்வுகளை இழந்துட்டேன், சில ஆஸ்திகளை இழந்துட்டேன், சில ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், சில மனிதர்களை இழந்துட்டேன், சில உறவுகளை இழந்துட்டேன், சில குடும்ப உறுப்பினர்களை இழந்துட்டேன், சில நல்ல நண்பர்களை இழந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் ஆமென் தைரியமா நிற்கிறதுக்கு காரணம் தேவன் எனக்கு கொடுத்த ஆறுதல். அல்லேலூயா. ஆறுதல் கொடுக்கிற தேவன் இல்லாவிட்டால் என்னைக்கோ துக்கங்களிலே நாம் அமிழ்ந்து போயிருப்போம். அல்லேலூயா.
என் துக்கப்படுத்தி என் வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று, என் விசுவாச வாழ்க்கையை கவிழ்த்து போட வேண்டும் என்று, என் விசுவாச படகை சேதப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ இழப்புகளை கொண்டு வந்த போதும் யோபுவை போல இன்னைக்கும் நான் தைரியமா நிற்கிறேன்னா காரணம் என் இழப்புகளுக்கு நடுவில் யோபுவை போல நான் தேவனை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் சகலவித ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்னே என் தேவனை பற்றி யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம படித்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 6லிருந்து 8 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா 2 தீமோத்தேயு 6லிருந்து 8, 4, 6லிருந்து 8, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை தந்தருளுவார். 7வது கடைசியா பவுலுக்கு எனக்கான பலன் பரலோகத்திலே தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பெரிய நம்பிக்கை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த பூமியில் பலனை எதிர்பார்த்து ஊழிய செய்யலை. இந்த பூமியில் எனக்கு யாராவது என்னை பாராட்டுவாங்க புகழுவாங்கன்னு சொல்லி நான் ஊழிய செய்யலை. ஆமாம், நான் ஒரு வேளை கிறிஸ்துவுக்காக நான் காண்பிக்கிற, நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், நான் காண்பிக்கிற வைராக்கியம், நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் ஆண்டவருக்காக முன்னாடி நிற்கிறது, நான் ஊழியம் செய்கிறது, நான் கர்த்தருக்காக வேலை செய்கிறது, கர்த்தருக்காக நான் தோள் கொடுக்கிறது, ஊழியத்தில் தோள் கொடுக்கிறது, இதெல்லாம் பலன் பூமியில் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இல்லாமல் போனாலும் பரலோகத்திலே எனக்கான பலன் இருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது பலன் எப்போ தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அந்த வசனம் மட்டும் நம்ம படிச்சுட்டு முடிச்சிடுவோம். அந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் தான் நினைக்கிறேன். படி. இல்லை, அதுக்கு அடுத்த வசனம், அழிந்து போகிற பொன் அல்லேலூயா. ஆமென். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பலன் எப்போ வருமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சி, எல்லாரும் சொல்லுங்க, புகழ்ச்சி, கனம், மகிமையும் காணப்படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பூமியில் யாரும் புகழனாலும் புகழ்ச்சி பரலோகத்தில் இயேசு வரும்போது எனக்கு இருக்கும். என்னை பூமியில் யாரும் கனப்படுத்தலைனாலும் பரலோகத்தில் எனக்கான கனம் இயேசு வரும்போது கொண்டு வருவார். பூமியில் எனக்கு எந்த மகிமை இல்லாவிட்டாலும் பரலோகத்தில் கர்த்தர் வரும்போது எனக்காக மகிமையோடு கூட வருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பவுலுக்கு இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 1, தாயின் கருவிலே தோன்றும் முன்னமே என்னை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் எனக்கு தக்க சமயத்தில் தக்க நாளிலே எனக்கு வெளிப்படுத்தி என்னை ரட்சித்தார். 3வது, ஆமென், நான் பலவீனப்பட்ட போது எனக்கு பலன் கொடுத்தார். ஆமென், கிருபை கொடுத்தார். 4வது, சில ஆபத்துகள் தீமையில் இருந்தபோது என்னை விடுவிக்கிற தேவன். 5, குறைவுகளிலே என்னை நிறைவாக்கி நடத்துகிற தேவன். 6, சகலவித ஆறுதலின் தேவன். 7, ஆமென், எனக்காக பரலோகத்திலே பலனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எழும்பி நிற்பமாக எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும்போது தேவன் நாம் மகிமைக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்தும். ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே 154வது பாடலை நம்ம மறுபடியும் கரங்களை தட்டி பாடும். பிரைஸ். வாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே தான் செய்வேன சொல்லி போகலையோ? கைகளை தட்டி, கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே தான் செய்வேன சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே, ஆனந்தமே அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே,
என்னுள்ளமே உன்னில் சஞ்சலமே வீணாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலமே வீணாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம். சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரம் சதத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். ஆனந்தமே துன்பங்கள் தொல்லையிடுக்கண் இடறிவை தொண்ட நம்மை அண்டி வந்திடினும். துன்பங்கள் தொல்லையிடுக்கண் இடறிவை தொண்டரமை அண்டி வந்திடினும். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடே அனுப்பி. நல்ல விசுவாசத்தை சொல்லுங்க. சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடே அனுப்பிடுவா. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை. ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை.